வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் தற்சமயம் பார்த்தீங்கன்னா 300 புதிய பேருந்துகளின் சேவையை துவக்கி வைத்துள்ளார். இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு காணொளியின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். மேலும் புதிய பேருந்துகளை மின்சார பேருந்துகளுடைய டெண்டரை ரத்து பண்ணியிருக்காரு. புதிய ஆட்கள் நியமனம் குறித்து தகவல்கள் வந்திருக்கு. பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு காணொளியின் வாயிலாக நாம பார்க்கலாம். ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதல்வர் விஜய் தொடக்கி வைத்தார். 3 நாட்களாக இந்த பேருந்துகள் சென்னையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்த நிலையில் இன்று பேருந்து சேவையை தொடக்கி வைத்தார். மேலும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்ட தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே சிறந்த போக்குவரத்து உட்கட்டமைப்பை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படுகின்ற பேருந்துகள்ல இது ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்கிறது. ஸோ இது 8 போக்குவரத்து கழகங்களும் மாநகர போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம் ஆகியவற்றின் தலைமை அலுவலகங்கள் அனைத்துமே சென்னையில தாங்க இருக்கு. அதையும் அவர் குறிப்பிடுறாரு. 6 போக்குவரத்து கழகங்கள் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன. இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக வாங்கப்பட்ட 300 பேருந்துகளின் தொடக்க விழா கடந்த 22ஆம் தேதி முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி சென்னையில் நடைபெற்றது. இதற்காக அந்த பேருந்துகள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டதாகவும், இருப்பினும் தொடக்க விழா நடத்தப்படாததால் அந்த பேருந்துகள் 3 நாட்களாக அப்படியே நிற்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டன. இந்த நிலையில் போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு போக்குவரத்து கழகங்கள் வாங்கப்பட்ட இந்த 300 பேருந்துகள் சார்பில் போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய சேவைகள் அனைத்துமே தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 127 கோடி மதிப்பில் வாங்கப்பட்டுள்ள 300 பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. 164 டீசல் பேருந்துகள், 136 சிஎன்ஜி பேருந்துகள் சேவை தொடக்கம். பேருந்துகள் சேவை தொடங்கி வைத்துள்ள பேருந்தில் பயணம் செய்தார் முதல்வர் விஜய். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், விழுப்புரம், கும்பகோணம் உள்ளிட்ட அரசு போக்குவரத்து கீழே 300 புதிய வழித்தடங்கள் இப்பேருந்துகளில் இயக்கப்பட உள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ புதிய பேருந்து அந்த கழகங்களையும் அவர் தொடக்கி வச்சாரு. போக்குவரத்து கழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுறாரு. ஏன்னா சிஎன்ஜி பஸ் எல்லாமே இப்போ வெளியே வந்துச்சு. பெட்ரோல் பஸ்ஸு, டீசல் பஸ்ஸுக்கு பதிலாக இப்போ சிஎன்ஜி பஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ முதல்வரும் பார்த்தீங்கன்னா பேருந்துல ஏறி பயணம் மேற்கொண்டதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ கடந்த அதிமுக 2014 ஆட்சி காலத்தில் கடந்த திமுக ஆட்சி அரசு பேருந்துகளில் அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டுமே குறிப்பிட்டு வந்த நிலையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்த 300 பேருந்துகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என மாநிலத்தின் பெயருடன் சேர்த்து அச்சிடப்பட்டுள்ளது. இதற்காக பலரும் போராடிய நிலையில் இதை பாராட்டி வருகின்றனர். ஸோ இதே போல பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல 500 மின்சார பேருந்துகளுடைய டெண்டரை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ரத்து பண்ண மாதிரியே 2025 நடந்த 3274 டிரைவர் கம் கண்டக்டருடைய நியமனங்கள்ல நிறைய முறைகேடுகள் இருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் ரத்து செய்ய இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது நடக்கும். விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த நியமனங்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆய்வு கொடுத்து உட்படுத்த போறாங்க. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான டிரைவர்கள் இருக்காங்க. ஸோ இதுல மெரிட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட்டோடைய பெயர்கள் இன்னும் சேர்க்கப்படாமல் இருக்கு. இதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு செய்முறை தேர்வு கண்டக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மக்களை பொறுத்து நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த 2026 புதிய நோட்டிபிகேஷன் வெளியாக இருக்கு. டிரைவர் கம் கண்டக்டர் இல்லைன்னா டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா 28,000 காலி பணியிடங்களை வெளியிட போறாங்க. இப்ப உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.